அடுத்த கட்டம் அப்படியே பலபலப்பா இருக்கு. அல்லியப்பூவா மிளகையும் சீரகையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். கஸ்தூரி மேத்தி சும்மா அப்படியே பேருக்கு 1 கிலோ அளவு கொடுக்குறோம். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வரமிளகா போட மறந்தாச்சு. ராஜா கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டாரு. அருமையாக இருக்காரு. உப்பு போட்டு தான் அதை அரைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு சொல்லிடு. சூப்பராக இருக்கு. இனிய ரமலான் வாழ்த்துக்கள். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம ஒரு 15 கிலோ சிக்கன் கிரேவி, அதாவது வேற லெவல்லங்க. அடுத்த கட்டம் அப்படியே பலபலன்னு செய்ய போகிறோம். மின்னுங்க அப்படியே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம 15 கிலோ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ரீஃபைண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய். சரிங்களா? சோம்பு ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொப்பு. கருவேப்பிலை போட்டோன்னே வெடிக்குங்க. இன்றைக்கி அவங்க வந்து நல்லா கிரேவியாக நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தோல் உரித்து சின்ன வெங்காயம் அப்படியே ஒரு 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு அதை கொஞ்ச நேரம் வணக்கிட்டு எப்பயும் போல் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் 75 கிராம். ஆமாம், 75 கிராம் போட்டிருக்கேன். அதாவது டார்க்காக கலராக நல்ல கிரேவியாக அப்படியே பார்த்தோன்னுமே சாப்பிடணும்னு சொன்ன அந்த மாதிரி வேணும். அவர் ருசிச்சு கேட்டு போயிருக்காரு. பிரியாணி கூட இவர் சொல்றது பொய்யா நெசமா? அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? பொய்யா நெசங்களா? அவர் 7-8 ஃபங்க்ஷனில் உங்கள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி தான் உங்கள் சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு எந்த மாற்றமும் ஆக போகிறது இல்லை. சாப்பாடை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. தெரிஞ்சு போனது எனக்கு கிரேவி தான் வேணும்னு அழுத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. காரில் கிளம்பணும் கூட சொல்லிட்டு போகிறாரு. அவருக்காக ஸ்பெஷலாக கிரேவி செஞ்சிடலாம். அப்படியே சின்ன தெரியுங்களா? இன்னும் அப்படியே அப்படின்னா இதாக்கிடணும். அப்படியே தோல் ஒவ்வொன்றா பிரிச்சிடணும். ஒரு 50 கிராம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம என்னடா 50 கிராம் உப்பு சேர்க்குறாருன்னு பார்க்காதீங்க. அந்த செலவு பவுடர்லேயே நமக்கு வந்து உப்பு போட்டு தான் அதை அரைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த மட்டன் மசாலா, சில்லி சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதுலேயே அவங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதனால் எப்போயுமே நம்ம பார்த்துட்டு தான் போட்டுக்கணும். ஆமாம். தக்காளி 1/4 கிலோ, இஞ்சி 350, பூண்டு 450 ஆட் பண்ணிக்கலாம். போடு. வெறும் பாத்திரத்தில் போடும்போது அந்த எண்ணெய்க்கு அதுக்கும் கப்புன்னு பிடிச்சிரும். சும்மா ஒரு ட்ராப் அந்த மசாலா சட்டியே அப்படியே கழுவி. அவ்வளோதாங்க. சிக்கனை 5 கிலோ அப்படியே மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருவோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்காரு. அதே பீஸை பாருங்க. காரத்தில் மட்டும் விடுங்க, பெரட்டை வேணும். நாலு எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி பரவாயில்ல. கட்டையில் தாங்க புளிவார். ஆமாம். நம்ம இப்போ வந்து லெமன் புளிஞ்சிட்டு மூடி போட போகிறோம். மூடி போட்டு எப்பயுமே கறியை வந்து கிண்டி விடாமல் அப்படியே மூடியை போட்டோம்னா எப்பயுமே சிக்கன்லேருந்து தண்ணி பயங்கரமாக ஃபில்டராக இறங்கும். நம்ம எந்த செலவும் போடாமல் அப்படியே போட்டோம்னா மூடியை போட்டோன்னுமே அந்த தண்ணி வெளியில் கக்கி திருப்பி ஃபில்டர் ஆயிரும், சுண்டிடும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம செலவு ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப சிக்கன் வந்து ரொம்ப கிரேவியாக போயிடாது. நம்ம எதிர்பார்த்த அந்த இதுக்கு கிடச்சிடும். அதுக்காக இப்போ மூடியை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடியை போட்டுருவேன். கறிக்கு வந்து நம்ம மூடி போட்டோம். அது நல்லா ஃபில்டர் ஆகட்டும். நம்ம அந்த கேப்பில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மசாலாவை உடச்சி கொட்டி வச்சுட்டு நம்ம டக்குன்னு சீக்கிரமாக ஆட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. அதை தொடச்சிட்டு செய்யும். இப்போ வந்து சில்லி சிக்கன் 65 மசாலா வந்து 200 கிராம் போடுறோம். மல்லித்தூள் 100 கிராம், மட்டன் மசாலா 100 கிராம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆவி வருது. அப்போ நமக்கு ஓரளவுக்கு பாயிலர் ஆகிடும். இந்த வெள்ளை அடிச்சிட்டு தெரியுதுங்களா? இந்த ஒயிட் ஆனாலே கொஞ்சம் 1/2 வேக்காடு வெந்திருக்கு. அந்த கறியில் இருக்க தண்ணி கூட கீழே ஃபில்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கறி வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதனால் இதில் கொஞ்சம் போட்டு நமக்கு அந்த கலர் கிடைக்கும். அதுக்காக ஒரு 10 கிராம் போட்டிருக்கோம். அப்படியே பரட்டி விட்டுக்கலாம்.
பொடி காட்டு. எப்பவுமே கோழி கறி இப்படி தாங்க ஒழிஞ்சிடும். இப்போ நம்ம கொட்டி வச்சிருக்க மசாலாவை அப்படியே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி அப்படியே மேலே தூவிக்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கா? அருமையாக இருக்கும். மூடியை போட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு மூடியை போட்டாச்சு. அடுத்த ரவுண்டு ஒரு பெரட்டு போடும்போது மிளகு சீரகம் போட்டு அப்படியே ஏற்றிக்கலாம். ஃபைனலாக இறக்கும் போது நல்லா வாசமனமாக இருக்கிறதுக்காக, அதாவது வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேதி அப்படியே மேலே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வரமிளகா போட மறந்தாச்சு. ராஜா கரெக்டாக ஞாபகப்படுத்தி அப்படி எடுத்துட்டு வந்துட்டாரு. வரமிளகா அப்படியே போடுங்க. ஸ்பைஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மிளகா இல்லாத காரம் சாரம்லாம் ஏறி. ஓகே, திருப்பி நமக்கு ஆவி வருது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பெரட்டி விட்டுட்டு என்ன கண்டிஷன் பார்த்துட்டு அப்புறம் மிளகு சீரகத்தை ஆட் பண்ணலாமா, இதை கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணலாமான்னு பார்த்துக்கலாமா. சொல்லிட்டு போயிட்டாரு. பார்த்தோன்னே அப்படியே ஆளை இழுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. திருப்பி கார்ல ஏறப்ப சொல்லிட்டு போறாரு. அதுதான். ஆமா, கோழியை சிந்தக்காம கிண்டோம்னா உடம்புறோம். அதனால அப்படியே பதுசா அப்படியே அதனால கழுவு நோட்டி கோழியை போட்டோம். இல்லாட்டி 1 மணி நேரம் கோழி வெயிட்டிங் பண்ணாங்க. ஆமா, கழுவி அப்போ தண்ணி போகும். சின்ன வெங்காயம் தெரியுங்களா? அருமையா இருக்கு. இப்போ மிளகையும் சீரகையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். 100 கிராம் சீரகம், 200 கிராம் மிளகு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி மேலாக போகும். இது போட்டு ரொம்ப கிண்டன்னு அவசியம்லாம் இல்லை. அப்படியே அந்த ஸ்பைசஸை எல்லாத்துலேயுமே அதுவே கரைஞ்சி போகணும். இன்னொரு மூடி போட்டு அடுத்த ஆவிக்கு உப்பு வர பார்ப்போம். கிண்டுவோம். இப்போ கிண்ட தேவையில்லை. பாருங்க அப்படியே. இப்போ வந்து ஆவி வந்துருச்சு. அப்படியே கிண்டி விட்டு கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்கிடலாம். உப்பு வர பார்த்து. மிளகுலாம் கரைஞ்சி போகிற அளவுக்கு கரைஞ்சி அப்படியே உள்ளே இறங்கிடுது. இப்போ கஸ்தூரி மேத்தி அப்படியே கஸ்தூரி மேத்தி சும்மா அப்படியே பேருக்கு போடுங்க. கருத்தில் போடுங்க. கிரேவி பாருங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கோங்க. வேற மல்லித்தலை அப்படியே ஒரு கை அப்படியே அப்படியே மேலே நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். அப்படியே தூவி எல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. இங்கே இருக்க அல்லிய பூவா இருந்துருக்கு. தெரியுதுங்களா? அதெல்லாம் இறக்கிடணும். ஆமாம். உப்பு உரப்போட்டு பார்த்துட்டு உரப்பெல்லாம் புளிப்பு இருக்குது. உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே உப்பு பத்தலைனாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே உப்பு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தூளுப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டு நல்லா பெரட்டி விட்டால் தூளுப்பு உடனே அப்சர்வ் ஆயிரும். கோழிலையும் அப்சர்வ் ஆயிரும், கிரேவிலையும் அப்சர்வ் ஆயிரும். உப்பு உரப்புலாம் அருமையாக இருக்குது. நமக்கு லெமன், அதாவது புளிப்பு தன்மை மட்டும் பத்தலை. லெமன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ராஜா வந்து புளியும் போது கட்டையில் புளிஞ்சாரு. இப்போ கட்டையை கொண்டு போயிட்டாரு. நம்ம கையில் புளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டா அப்படியா? இல்லைங்க, தண்ணியே இல்லை. தெரியுதுங்களா? தங்க கலர் மாதிரியே இருக்காங்க. இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ரைஸில் வந்து எந்த ரெசிபியுமே கிடையாது. வெறும் பிளெயினான சாப்பாடு தான். சரிங்களா? அந்த சாப்பாடுக்கெலாம் இது பயங்கரமாக இருக்கும். கீ ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு அதை மேட்ச் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரட்டி சாப்பிடுவாங்க. குஸ்கா, பிளெயின் பிரியாணி எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். இந்த கிரேவி அருமையாக இருக்கும். இறக்கிடலாமாண்ணே? இறக்கிடலாம். வெயிட்டாக இருக்கா? வேற லெவல். அண்ணே இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்டாரு. ஏன் முன்னாடி ஏன்னா வயிறா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கிரேவில தொட்டு சாப்பிட்டுருப்பேன். தெரியலையே, நீங்க சொல்லவே இல்லை. இப்போ வந்து சாம்பிள் பாருங்க கொடுக்குறீங்க. அப்படி சூப்பர்ண்ணே, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டு பார்க்குறியா? கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறேன். பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? வரைக்கும் இந்தாம்மா தூள் லைட்டாக பாரு. இன்னொரு எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர பண்ணுவீங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எப்படி செஞ்சு காட்டு. சூப்பராக இருக்கு சொல்லிடு. சூப்பராக இருக்கு. எப்படி? சிக்கன் நல்லா இருக்குது. கேமரா பார்த்து சிக்கன் நல்லா இருக்குது. அடுத்து பிரியாணிக்கு வெயிட்டிங் சொல்லு. பிரியாணிக்கு வெயிட்டிங்.
நம்ம வந்து இப்போ 15 கிலோ சிக்கன் கிரேவி போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதை சிறப்பாக அப்படி வேறு லெவலாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது 15 கிலோ, அதனால் 3 தடவை தான் மூடி போட்டேன். கிண்டிக்கிட்டே இல்லைங்க, 3 தடவை மூடி போட்டு எடுத்தோம். அதே மாதிரி 1 கிலோ குவான்டிட்டி நம்ம டிஸ்கஷனில் அது என்ன அளவுன்னு கொடுக்குறோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். அடிக்கடி 1 கிலோண்டா நீங்கள் திறந்து கிண்டி பார்த்துக்கோங்க. நாங்கள் 15 கிலோண்டா தண்ணி விடும். அதனால் 3 தடவை அதை மூடியை போட்டு வேறு லெவலுங்க சிக்கன். இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். 2வது இனிய ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாம் ரமலானுக்கு சிறப்பாக செஞ்சு பாருங்கள். 1 கிலோ அளவு கொடுக்குறோம். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அளவை மாற்றி போட்டு செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.